வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஜப்பானில் கியோட்டோவில் இருக்கிற பயோவர்டெக்ஸ் லேபுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி லேப் பார்த்தீங்கன்னா துபாயில் டோக்கியோலலாம் இருந்தாலும் இந்த கியோட்டோவில் இருக்க இந்த பயோவர்டெக்ஸ் லேப் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் லேப்னு சொல்லப்படுது. தமிழ் யூடியூப்பில் இந்த கியோட்டோ லேபோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த அதிசயத்தை பார்க்க நம்ம உள்ளே போகலாம். கியோட்டோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லேபை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாடி கட்டிடத்தில் ஒரு 10,000 ஸ்கொயர் மீட்டர் கவர் பண்ணுற ஒரு மிக பிரம்மாண்ட கட்டிடமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக டீம் லேப்ன்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கலெக்ஷன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இந்த லேப் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கலெக்ஷனோட சேர்த்து ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாம் கலந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு வர கஸ்டமருக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கிட்டத்தட்ட 50 விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் உண்டு. ஸோ இப்போ முதல்ல நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்லெஸ் அமார்ஃபஸ் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேகக்கூட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேகக்கூட்டம் தரையிலையும் படாமல் மேலேயும் போகாமல் நடுவில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவில் நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ இந்த செக்மெண்ட் எடுத்து அடுத்த ஒரு செக்மெண்ட் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட் தான். இதுக்கு மெகாலித்திக் அப்படின்னு ஒரு பேர். பிரம்மாண்டமான நல்ல கலர்ஃபுல்லான கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, அது மாதிரி உள்ளுக்குள்ளே செடிகள், அதுமாதிரி நீரோடை, இதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து போகணும். ஆனால் எந்த பக்கம் வழின்றது அந்த இருட்டில் நமக்கு கிளியராக தெரியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த ஏரியாவில் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. இந்த கியோட்டோவில் இருக்கிற டீம் லேபோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், யூனிவர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன். இந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த மொத்த லேபையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம உள்ளே வந்து இந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஆர்ட் ஒர்க் பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் தான் அதை பார்க்குறாங்க. என் கூட வந்தவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்வையில் பார்த்தாரு, எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அதுவும் இந்த லேப்குள்ளே இருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் உங்கள் முன்னாடி மட்டும் இருக்காது, உங்கள் தலைக்கு மேலே மொத்த ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா மொத்தமாக நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிடுவீங்க. இது அந்த மெமரி ஆஃப் வேவ்ஸ் இந்த ஸ்கை அந்த ரூம்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஏதோ ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம நுழைஞ்சிருக்கிற ரூம் தான் அந்த மார்ஃபிங் கண்டினியூம் சொல்கிற அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். இந்த ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த கியோட்டோவில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாக இது பார்க்குறது ஒரு விஷுவல் ட்ரீட் தான் சொல்லுவேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மார்ஃபிங் கண்டினியூன்றது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பக்கத்தில் நம்மளை பின்னாடி சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த கலர்ஃபுல்லான அந்த பலூன் மாதிரி ஐட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கையில் தொடலாம், ஆனால் எதுவும் உடையாது கிடையாது. அது டிஃப்ரெண்ட் கலராக மாறுறது, அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் சுற்றுறது, உண்மையாகவே இங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த ஒரு ரூம்குள்ளே நம்ம நுழைஞ்சது. இந்த பயோவர்டெக்ஸ் லேப்லேயே நான் அதிகமாக டைம் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூமில் தான். ஏன்னா இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு யாருக்கும் மனசு வராது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல நிற்கிறது. மற்ற ரூம்குள்ளே போனீங்கன்னா மக்கள் அமைதியாக அந்த ஆர்ட் ஒர்க்கை ரசித்து பார்க்குறது பார்க்கலாம். ஆனால் இந்த ரூமில் கத்திக்கிட்டே இருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மக்களும் அந்த இடத்துல. அடுத்து நாம் வந்திருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேசஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற ரூம்குள்ளே தான் வந்திருக்கோம். இப்போது எந்த ஒரு ரூம்குள்ளே நுழைஞ்சாலும் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நாமளும் அப்படி மாறுறது நம்ம லைட்டாக அங்கே உணரலாம். இந்த லேபுக்குள்ளே இருக்கிற மொத்த ரூமையும் நீங்கள் பார்த்து முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் தேவைப்படும் மொத்தமாக. நீங்கள் ஒவ்வொரு ரூமையும் பொறுமையாக ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் காலையிலே வந்துடலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் அந்த இடத்துல இருக்கணுன்றது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்கள் காலையில் வந்தால் ஈவினிங் வரைக்கும் கூட இருக்கலாம். அடுத்த போன ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம். ரெசனேட்டிங் மைக்ரோகோசம் அப்படின்ற ரூம்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கோம். கலரான அந்த கிளாஸ் பபிள்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாம் அதுக்குள்ளே நடந்து போகலாம், அதை தொடலாம். அது தொடும்போது அதோடைய கலர் மாறும், அதுலேருந்து ஒரு சத்தமும் வரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளே நடந்து போனது எல்லாருக்குமே. If you touch it, it color changes. Music भी आता है. அடுத்து நாங்கள் போன ரூம் தான் அந்த லேபில் ரொம்ப கம்மியான டைம் செலவு பண்ண ஒரு ரூமு. இந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு உள்ளே போயிட்டு தலை சுத்தரமாக இருந்துச்சுன்னா ஒன்று உட்காந்துக்கோங்க, இல்லை வெளியே வந்துருங்கன்னு போட்டிருக்கு. அது ஏன் போட்டாங்கன்றது உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அந்த 360 டிகிரி இருக்க அந்த மொத்த அந்த ஸ்க்ரீனை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே கொஞ்சம் நேரத்தில் தலை சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் என்னால் உள்ளே நிற்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே முடியல என்னால்.
அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா அந்த மாஸ்லெஸ் சன்ஸ் அண்ட் டார்க் சன்ஸ் அப்படின்ற ரூமு. சுற்றி கிறிஸ்டல்ஸ்க்கு நடுவில் நிறைய லைட்டிங் எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸை க்ரியேட் பண்ண ஒரு ரூம் தான் இந்த ரூமு. இந்த ரூமில் நடந்து போகும்போது தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா எங்கே அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கிற அந்த இது இருக்குது, எங்கே கிளாஸ் இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வழியை நம்பி நான் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்போ கிளாஸை திரும்பி நம்ம வேற மாதிரி நடக்க வேண்டியிருக்கும். அப்படி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்த ஒரு ரூம் தான் இந்த ரூமு. அடுத்து போன ரூம் தான் அந்த டிரான்சியன்ட் அப்ஸ்ட்ராக்ட் லைஃப் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லப்படுற ரூமு. நீங்கள் அது உள்ளே போகும்போது நீங்கள் அதுக்கு ஸ்பெஷலான கம் பூட்ஸ் எல்லாம் போட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லிக்யூட்குள்ளே தான் நீங்கள் நடந்து போவீங்க. அது நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற அந்த டிசைன்ஸ் லைட்டாக மாறும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்முக்கும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன் அவங்க கொடுப்பாங்க. அது படிக்கும்போது நமக்கு அப்படியான்ற மாதிரி தோணும். ஏன்னா எப்படி நமக்கு மாடர்ன் ஆர்ட் பார்த்து நமக்கு ஒன்றுமே புரியாதோ, ஆனால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவ்வளோ விஷயம் இருக்கான்னு தோணும். அது மாதிரி தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட அவங்க நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் அது அவ்வளோ புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த லேபில் நிறைய விஷயம் பார்த்தாலும் கொஞ்சம் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உண்மையாக இங்கே போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். ஸோ நீங்கள் இந்த கியோட்டோவில் மட்டும் இல்லை, துபாயிலோ டோக்கியோலோ இந்த ஒரு லேப் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.